வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்டிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ டிபார்ட்மெண்டோட மாவட்ட தொழில் மையத்தில் வச்சு பிரிமினரி போட்டிருக்கோம். சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய அவங்களோட வளர்ச்சிக்கு மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 பார்த்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். சேல்ஸ் வரக்கூடிய காலங்களில் இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணயம் தேவைப்படக்கூடிய அந்த பணத்துக்கான விஷயமும் பேசியிருக்கிறோம். பேசிட்டு அதுக்கான நல்ல முடிவு கண்டிப்பாக. தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம்
காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டில் 2390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு, குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.